ஃபேஸ்புக் மூலம் ஆசை வார்த்தை கூறி சேலம் தொழிலதிபரை நெல்லைக்கு வரவழைத்து 10 லட்சம் பணம் நகையை பறித்த பெண் மற்றும் அவரது கூட்டாளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். புகார் கிடைத்த 30 நிமிடங்களுக்குள் ஹனிடாப் கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி? தொழிலதிபருடன் நெருக்கமாக பழகி உல்லாசமாக இருக்கலாம் வாங்க என வரவழைத்து ஹோட்டல் அறையில் வைத்து மொத்தமாக உருவி உள்ளது ஒரு கும்பல். பாலியல் ஆசை காட்டி தொழிலதிபரின் அருணா கயிறு வரை உருவிய கும்பல் 30 நிமிடங்களில் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் அயன்பெருமாள் பட்டியைச் சேர்ந்தவர் 47 வயதான தொழிலதிபர் நித்யானந்தம். இவர் காற்றாலைகளுக்கு உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட நித்யானந்தத்தின் நண்பர் ஒருவர் நெல்லையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார். உடனே அலர்ட்டான போலீசார் இத்தகவலை உடனடியாக நெல்லை மாநகர காவல்துறைக்கு தெரிவித்தனர். மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்த போலீசார் நித்யானந்தத்தின் தொலைபேசி எண்ணை டிராக் செய்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். நெல்லை அருகே பொன்னாக்குடி பகுதியில் பெண் உட்பட 5 பேர் சேர்ந்து நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருந்தது தெரிய வந்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் அக்கும்பலிடம் இருந்து நித்யானந்தத்தை அதிரடியாக மீட்டனர். கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. நெல்லையைச் சேர்ந்த 40 வயதான பானுமதி என்ற பெண் முகநூல் மூலம் நித்யானந்தத்திடம் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். பின்னர் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருக்கலாம் வாங்க என நெல்லைக்கு அழைத்துள்ளார். பானுமதியின் பேச்சை நம்பி நெல்லைக்கு சென்ற நித்யானந்தம் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து பானுமதியை தனியாக சந்தித்துள்ளார். தனி அறையில் இருவரும் இருந்த நிலையில் திடீரென 4 பேர் கொண்ட கும்பல் அந்த அறைக்குள் திபுதிபுவென நுழைந்தது கண்டு அதிர்ந்து போனார் நித்யானந்தம். அதன் பிறகே பானுமதி தன்னிடம் ஆசை வார்த்தை கூறி தன்னை கடத்தியது நித்யானந்தத்திற்கு தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பானுமதி மற்றும் அவரது கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை, பார்த்தசாரதி, ரஞ்சித், சுடலை உள்ளிட்ட 5 பேரும் சேர்ந்து கத்தி முனையில் நித்யானந்தம் அணிந்திருந்த 3.5 பவுன் தங்க நகைகளை பறித்தனர். பின் அவரது ATM கார்டில் இருந்து 60,000 ரூபாய் மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை முறையில் 75,000 ரூபாய் என 1,35,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். தொடர்ந்து காசோலையில் கையெழுத்து வாங்கி 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தரும்படி வங்கி ஒன்றிற்கு நித்யானந்தத்தை அந்த கும்பல் அழைத்துச் சென்றுள்ளது. பணம் தரவில்லை என்றால் தன்னை கற்பழித்து விட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்து விடுவேன் என பானுமதி மிரட்டியதாக கூறப்படுகிறது. தொழிலதிபராக இருப்பதால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்ற பயத்தில் நித்யானந்தம் அவர்கள் கேட்ட அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் வங்கிக்கு அழைத்து செல்லும் போதுதான் நித்யானந்தம் நைஸாக தனது நண்பரை தொடர்பு கொண்டு தனக்கு ஏற்பட்ட ஆபத்து குறித்து தெரிவித்துள்ளார். அதன் பிறகே நித்யானந்தத்தின் நண்பர் தகவலை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்துள்ளார். புகாரை பெற்றதும் அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் 30 நிமிடத்திற்குள் பானுமதி மற்றும் அக்கும்பலை சுற்றி வளைத்து நித்யானந்தத்தை மீட்டுள்ளனர். தொடர்ந்து அக்கும்பலிடம் நடத்திய விசாரணையில் பானுமதி இதுபோன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலம் பழகி அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள் என பல்வேறு நபர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் அதிரடியாக செயல்பட்டு 30 நிமிடங்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்து தொழிலதிபரை மீட்ட போலீசாரை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி நேரில் அழைத்து பாராட்டினார்.